கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட்டுவிட்டு விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த வேண்டும். மத்திய அரசின் திட்டத்திற்கு பொட்டு வைத்து தமிழ்நாடு அரசு சொந்தம் கொண்டாட வேண்டாம் என்றும் அண்ணாமலை விமர்சனம். டங்ஸ்டன் விவகாரத்தில் மாநில அரசின் அதிகாரிகள் பேசவே இல்லை என்பதை நிரூபிக்க முடியுமா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா என்றும் அண்ணாமலை கேள்வி. பக்தர்களின் நலன் கருதியே மகாதீபம் அன்று மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. வல்லுநர் குழு எச்சரிக்கை காரணமாக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் விளக்கம். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கனரக வாகனங்களுக்கு மாற்றுப்பாதை அறிவிப்பு. நாளை முதல் வருகிற 15ஆம் தேதி காலை 6 மணி வரை தடை விதிப்பு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா. திருவிழாவிற்காக பக்தர்கள் நெய் காணிக்கை செலுத்தும்படி தொடக்கம். அரியலூர், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் நாளை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 23 மாவட்டங்களுக்கும் மழை எச்சரிக்கை விடுப்பு. சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் பெட்ரோல் கசிவு. உரிய நேரத்தில் கண்டறியப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தடையை மீறி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள். கடல் சீற்றத்தில் படகு கவிழ்ந்த நிலையில் 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தந்துறை கடற்கரையில் குளித்த 2 குழந்தைகள் உயிரிழப்பு. கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புதிய தொழிற்சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கியது டாபர் நிறுவனம். 400 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய இருக்கும் ஆலையில் 750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். கேரள மாநிலம் வைக்கம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சண்டை மேளம் முழங்க வரவேற்ற கேரள அரசு. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் தேவநூர மகாதேவாவுக்கு வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதால் டாக்ஸிகளாக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படாது. அமைச்சர் சிவசங்கர் உறுதி. சட்டப்பேரவையில் திமுக அரசின் அவலங்களை எடுத்துரைத்த எடப்பாடி பழனிசாமி மீது தாக்குதல் நடத்துவதா? அமைச்சர் ரகுபதிக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கண்டனம். ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் எப்படி வந்தது? தனியாக விசாரணை நடத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. கோவையில் யானைகள் வழித்தடங்களில் அதிக அளவில் மண் எடுக்க அனுமதி அளித்தது யார்? யானைகள் வழித்தடங்களில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்டது தொடர்பான அரசின் அறிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி.
அதிமுக நிர்வாகி நிர்மல்குமார் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு. மெரினாவில் மின்கசிவு என்று சமூக வலைதளங்களில் பொய்யான தகவலை பரப்பியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. பொது இடங்களில் கட்சி கொடிமரங்களை அகற்ற ஏன் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது? டிஜிபி சங்கர் ஜிபால் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பாமக முன்னாள் எம்எல்ஏ நெடுஞ்செழியன் மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய மறுப்பு. கபிலர்மலை தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் மீது தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து. தீ விபத்தில் குடிசை வீடு முற்றிலும் எரிந்து சேதம். காஞ்சிபுரத்தில் கனமழை காரணமாக வேரோடு சாய்ந்த ராட்சத மரம். கோயில் அருகே உள்ள கடைகள் சேதம். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். மேம்பால பணிகள் காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். திருத்துறைப்பூண்டியில் தனியார் மருத்துவமனை ஊழியர்கள் மீது தாக்குதல். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தாக்குதல் நடத்திய 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. மகாகவி பாரதியாரின் முழு படைப்புகளின் தொகுப்பை வெளியிட்டார் பிரதமர் மோடி. டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் வெளியிட்டு கௌரவம். தேசபக்தியுடன் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் பாரதியார். தமிழ்நாட்டின் கௌரவம் மகாகவி எனவும் பிரதமர் மோடி புகழார். மாநிலங்களவை தலைவர் தன்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கட்டாயப்படுத்த மாட்டோம். தேசத்தின் பெருமை கேள்விக்கு உள்ளானதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியில் பேட்டி. காசா நிவாரண முகாமில் இஸ்ரேல் தாக்குதல். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் உட்பட 29 பேர் உயிரிழப்பு.